பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 99வது நினைவு தினத்தை ஒட்டி பாப்பாரப்பட்டியில் உள்ள நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கி. சாந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்டத்தின் போது ஆங்கில அரசுக்கு எதிராக போராடியதால் சிறையில் அடைக்கப்பட்டார். 4/10/1884 வத்தலகுண்டுவில் பிறந்த தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்கள் விடுதலை போராட்டத்தில் தீவிர பங்கு பெற்று 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பெற்று சிறையில் இருந்ததோடு ஆங்கிலேயருக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களிலும் ஈடுபட்டவர். இதனைத் தொடர்ந்து தொழுநோய் ஏற்பட்டு சிறையில் இருந்து விடுதலையான அவர் இறுதி காலத்தில் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் அமைந்துள்ள பாரதபுரம் பகுதியில் 1925ஆம் ஆண்டு மறைந்தார். தொடர்ந்து பாப்பாரப்பட்டியில் அவரின் நினைவாக தமிழக அரசு நினைவு மண்டபம் அமைத்து இன்று அவரது நினைவிடத்தில் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தினர். அரியலூர் மாவட்டம் சன்னாவூர் கிராமத்தில் அதே கிராமத்தை சேர்ந்த ஜெயபால் தனது 3 வளர்ப்பு நாய்களை அழைத்து சென்றுள்ளார். அப்போது நாய்கள் இருந்த இடத்தில் வெடி சத்தம் கேட்டது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஜெயபால் அருகில் சென்று பார்த்தபோது 2 நாய்களும் இறந்து கிடந்தன. அப்போது சந்தேகப்படும்படி இருந்த இருவரை அழைத்து விசாரணை செய்ததில் நரியை பிடிக்க ஆட்டு கொழுப்பை தடவி நாட்டு வெடி வைத்ததையும் அதனை நாய்கள் கடித்ததால் வெடித்து இறந்து விட்டதாக கூறினர். இதனை அடுத்து இருவரையும் வெங்கானூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட 13வது வார்டு புங்கத்தூர் லட்சுமிபுரம் பகுதியில் வசிக்கும் பாளையம் என்ற மூதாட்டி கிராம நத்தம் நில வகைப்பாட்டில் குடிசை வீடு கட்டி தனது மகள் மற்றும் பேரன் பேத்திகளுடன் பூர்வீகமாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் தான் வசிக்கும் வீட்டிற்கு 3 சென்ட் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் இதுநாள் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தனர். கிராம நத்தம் நிலம் என்பது கிராமத்தில் வீட்டுமனை இல்லாமல் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்கும் நிலம்தான் கிராம நத்தம் நிலம் என்பது அரசு விதிமுறை. இந்த விதிமுறைகளுக்கு மாறாக பணக்கார நபர்களுக்கு சட்டவிரோதமாக பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த மூதாட்டி உறவினர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி சட்டத்திற்கு புறம்பாக வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்து பட்டா வழங்கிய அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பூர்வீகமாக குடிசை வீட்டில் வசித்து வரும் மூதாட்டிக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். லட்சுமிபுரம் புங்குத்தூர் நாங்கள் ஐயா 80 வருஷ காலமாக நாங்கள் வாழ்ந்துன்னு வந்தோம். எங்கள் அம்மா பேர் பாளையன்றவங்க, மூடாட்டியாக ஆகிட்டாங்க. அவ்வளோ காலமாக வாழ்ந்துன்னுக்குறாங்க. எத்தனையோ வருஷமாக தாயாக கூட இருக்கிறேன். நான் கஷ்டப்படுகிறேன் தாயாக கூட. திடீர்னு வந்து வழுக்கு போட்டோம், ஒரு அடங்கில் எங்களை மிரட்டி என் வீட்டெல்லாம் இடிச்சு நாசனம் பண்ணி எவ்வளோ கோலம் பண்ணிட்டார் எங்களை. நாங்கள் ஏழைகள் ஐயா, எங்களால் முடியல. எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க ஐயா. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறோம். கத்தி எடுத்துன்னு மிரட்டி அசிங்கப்படுத்தி என்னை மானக்கேடு எடுத்தார் அவர். முடியல. அசோக் என்ற பிடி மெடிக்கல் நல்ல வழிக்கடு ஐயா. 85 வருஷமா இருக்கிறாங்க அம்மா. 80 வருஷமா இருக்கிறோம். அந்த 80 வருஷமா என் தாயா கூட தான் நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். அந்த 80 வருஷமா எத்தனையோ பணமரங்கள், எத்தனையோ இடங்கள் புத்தும் பூடுமா இருந்த இடத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடத்துல இந்த வருஷம் இப்போ என் வீட்டை இடிச்சு என் தாயை என்னை நடுத்தர நிற்க வச்சுட்டாரு. கேட்டால் மிரட்டு, கொலை பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு. 3 பேர் ஆந்திராக்காரங்க, 2 பேர் அசோக் பிடி மெடிக்கல் அவரு இந்த வண்டி எடுத்துட்டு வந்து இந்த வீட்டை இடிச்சு நாசனம் பண்ணிட்டாரு. எங்களால் முடியல ஐயா. அவங்க இடம்னு சொல்றாங்க, எங்களுக்கு பேச முடியல. போலீஸ் வச்சு எங்களை மிரட்டுறாங்க. எங்களால் முடியல. எங்களை அப்படியே அராஜகம் பண்ணுறாங்க. பிடி மெடிக்கல் ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. என்னால் முடியல ஐயா. நாங்கள் ஏழைங்க, பணத்தை வாரி கொட்டுறான். உன்னை எதை செய்யணும் செய்வேன் நான் அப்படின்னு சொல்கிறேன் ஐயா. ஏதாவது ஒரு முடிவு எடுங்க ஐயா. திருப்பூர் மங்கலம் ரோட்டில் உள்ள கடைகள், நிறுவனங்கள் ஏராளமானவை சாலையை ஆக்கிரமித்து முகப்பு ஷெட்டுகள், பொருட்களை அமைத்து ஆக்கிரமிப்பு செய்திருந்த நிலையில் திருப்பூர் மாநகராட்சி சார்பில் ஆக்கிரமிப்புகளை தாங்களே அகற்றிக்கொள்ள அறிவிப்பு வழங்கப்பட்டிருந்தது.
ஆனால் ஆக்கிரமிப்புகள் தொடர்ச்சியாக இருந்ததால் இன்று திருப்பூர் மாநகராட்சி அதிகாரிகள் 3 பொக்லின் இயந்திரங்களை கொண்டு வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த கடைகளின் முகப்பு ஷெட்டுகள், பெயர் பலகைகள், பொருட்களை அதிரடியாக இடித்து அகற்றினார்கள். திடீரென ஆக்கிரமிப்புகள் இடித்து அகற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த பெரும்பாக்கத்தில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் பெரும்பாக்கம் எல்லைக்குட்பட்ட வனப்பகுதி உள்ளது. அதன் அருகாமையில் குடிநீருக்கு ஆதாரமான ஏரி உள்ளது. இன்று காலை சுமார் 3 வயதுள்ள ஆண் புள்ளிமான் ஒன்று ஏரியில் தண்ணீர் குடிக்க வந்துள்ளது. அங்கிருந்த வெறிநாய்கள் புள்ளிமானை துரத்தி கடித்துள்ளது. இதில் பயந்து போன புள்ளிமான் தண்ணீருக்குள் குதித்து மூச்சு திணறி இறந்துள்ளது. இறந்த மானை கண்ட அப்பகுதி கிராம மக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். வனத்துறையினர் இறந்த மானை மீட்டு வனப்பகுதியில் புதைத்தனர். புள்ளிமானை கண்டதில் கிராம மக்களுக்கு மகிழ்ச்சி எனினும் மான் இறந்ததால் கிராம மக்கள் வருத்தமடைந்தனர். தமிழக அரசை கண்டித்து உள்ளாட்சி ஊழியர்கள், மேல்நிலை குடிநீர் தொட்டி ஆபரேட்டர்கள், தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், டெங்கு தடுப்பு தொழிலாளர்கள் இணைந்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் படிமாத ஊதியமாக 14,593 ரூபாய் வழங்க வேண்டும், 7வது ஊதிய குழு பரிந்துரைப்படி ஊதிய உயர்வினை வழங்க வேண்டும், அரசாணை உத்தரவுப்படி ஊதிய உயர்வு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், ஒரு நாள் ஊதியமாக 533 வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதில் ஏராளமான ஊழியர்கள் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கலிக்கு நாயக்கன் பட்டியை சேர்ந்தவர் ஹேமா. இவர் ஒட்டன்சத்திரம் அருகே பாலிடெக்னிக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இந்நிலையில் கல்லூரிக்கு செல்வதற்காக பழனி தீயணைப்பு நிலையம் அருகே சாலையோரத்தில் நடந்து வந்து கொண்டிருந்த போது அங்கு திரிந்து கொண்டிருந்த தெருநாய் ஒன்று ஹேமாவை கடித்து கொதறியதில் மாணவி கூச்சலிட்டதை பார்த்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக மாணவியை காப்பாற்றி பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். கல்லூரிக்கு சென்ற மாணவியை தெருநாய்கள் சூழ்ந்து கடித்து கொதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த இந்திரா நகர் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இதில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையில் 125க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் மாலை வேளையில் பள்ளியில் வகுப்பறை நடந்து கொண்டிருந்த சமயத்தில் திடீரென சுமார் 3 அடி நீளமுள்ள விஷப்பாம்பு ஒன்று வகுப்பறையில் புகுந்துள்ளது. இதனால் மாணவர்கள் பாம்பை கண்டு கூச்சலிட்டுள்ளனர். வகுப்பறையில் இருந்து பாதுகாப்பாக மாணவர்களை வேறு வகுப்பறைக்கு மாற்றிய ஆசிரியர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் தீயணைப்பு துறையினர் பாம்பை லாவகமாக பிடித்து அப்புறப்படுத்தியுள்ளனர். உடனடியாக பள்ளி வளாகத்தை சுற்றி போதிய தூய்மை பணிகளை மேற்கொண்டு புதர்களை அகற்ற வேண்டும் என்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி ஊழியர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் தவராஜ் தலைமையில் தூய்மை பணியாளர்கள், காவலர்களுக்கு குறைந்தபட்ச சட்டக்கூலி அமல்படுத்த வேண்டும், அதேபோல் நகராட்சி நிர்வாகத்தில் அவுட் சோர்சிங் தனியார் மைய அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள், பெண்கள் என ஏராளமானோர் ஒன்று திரண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாற்றம்பள்ளி அடுத்த பச்சூர் பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற முகாமில் மாவட்ட ஆட்சித் தலைவர் தர்பகராஜ் பங்கேற்பு கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்து சிறப்பித்தார். இந்த முகாமில் பட்டா திருத்தம், முதியோர் உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, மகளிர் உரிமை தொகை, மருத்துவ காப்பீட்டு திட்டம் என மொத்தம் 317 மனுக்கள் பெறப்பட்டது. மேலும் இந்த முகாமில் கலந்து கொண்ட ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் திருப்பத்தூர் திமுக மாவட்ட செயலாளருமான தேவராஜ் பெறப்பட்ட மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காண வேண்டும் என துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்தார். மேலும் உடனடியாக தீர்வு காணப்பட்ட 15 மனுக்களுக்கான ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள், துறை சார்ந்த அரசு அதிகாரிகள், பயனாளிகள், பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மேல்பட்டி காவல் நிலையத்தில்
கடந்த 1/10/2013 ஆண்டு கோபி கள்ளச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரணையின் போது காவல் நிலையத்திற்கு உள்ளேயே உயிரிழந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 3 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில் ஆய்வாளர் முரளிதரன், சிறப்பு உதவி ஆய்வாளர் உமாசங்கர், சிறப்பு உதவி ஆய்வாளர் இன்பரசன் ஆகிய 3 தண்டனை விதித்து வேலூர் மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தற்போது ஆய்வாளர் முரளிதரன் வேலூர் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கத்துறை காவல் ஆய்வாளராக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் அருகில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க தமிழகத்தில் புதிதாக அமல்படுத்தியுள்ள மின் கட்டண உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என பல்வேறு பிரச்சினைகளை முன்னிறுத்தி தமிழகத்தில் ஆளும் திமுக அரசை கண்டித்து விருதுநகர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்.